ஒரு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பே என்னென்ன பேசப் போகிறார்கள் என்று சொல்வது முறை என்று ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி அதற்கான எக்ஸாமை உடனே கண்டக்ட் பண்ணுங்க, அந்த வேகன்சி நிரப்புகின்ற ஒரு ஆய்வு பணி இருக்குது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வெகு விரைவில் செய்வோம். இதை தரக்கூடிய அந்த ஒரு பயிற்சி கட்டாயமாக நம்முடைய தலைமுறைக்கு ஒரு பெரிய வெளிச்சமாகும். அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கோடை வெப்பத்தை முன்னிட்டு எங்களுடைய குழந்தைகள் குட்டீஸ் அவர்களினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று அதற்கான அரசாணையும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம நிற்கக்கூடிய இடம் வரலாற்று சிறப்புமிக்க இடம். இது மகாத்மா காந்தியடிகள் நேரில் பார்வையிட்ட இடம். இந்த சாரணர் இயக்கத்திற்கான மாநில தலைமையகம் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடாகி கொண்டிருக்கு. அந்த கட்டுமான பணிகள்லாம் இங்கே பார்வையிட்டேன். நான் அந்த நாளை முன்னிட்டு ஒரு மரக்கன்றும் நாங்கள் சேர்ந்து நட்டு இருக்கிறோம். ஆர்வமிக்க திறமை மிக்க சில குழந்தைகளை இன்னைக்கு பார்த்துருக்கிறேன். வெகு விரைவில் இந்த சாரணர் இயக்கம் மாநில தலைமையகம் திறக்கப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மாணவர்களும் கட்டாயமாக சாரணர் இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒழுக்கம், இது தரக்கூடிய இந்த கல்வி, இது தரக்கூடிய அந்த ஒரு பயிற்சி கட்டாயமாக நம்முடைய தலைமுறைக்கு ஒரு பெரிய வெளிச்சமாகும், உதவியாக இருக்கும். நான் இன்னைக்கு முதலமைச்சர் டெல்லி செல்றாரு, பல்வேறு பிரதமர் சந்திக்க போறாரு, பல்வேறு அமைச்சர் சந்திக்க போறாங்க. கல்வித்துறை சார்ந்த ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, மும்மொழி கொள்கை இருக்குது, பிஎம்ஸ்டி இருக்குது. இது சார்ந்த கோரிக்கைகள் முதலமைச்சர் வலியுறுத்த போறாரா? நம்ம ஏதாவது முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கோமா? முதலமைச்சர் என்ன பேச போறாரு? ஒரு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பே என்னென்ன பேசப் போகிறார்கள் என்று சொல்வது முறை என்று, கூட்டம் முடிந்த பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது, அதை குறித்து என்னென்ன நிலைப்பாடு என்பது விரிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய தரப்பில் சொல்லப்படும். சார், இப்போ ஸ்கூல் திறக்கப்படான்னு சொல்லிட்டாங்க, 4ஆம் தேதி திறக்கப்பட்டிருக்கோம். போதுமான ஆசிரியர் இல்லாதனால லாஸ்ட் இயர் ரொம்ப அவதிப்படலாங்க. இதனால் உடனடியாக காலி பணியிடங்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி அன்பு ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இது எந்த நிலைமையில சாத்தியமாகும்? விரைவில் அறிவிப்பு வெளியாகும் ஏதாச்சும்? நம்முடைய பாடங்களை எடுக்கக்கூடிய நம்முடைய அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்களினுடைய வெற்றிடங்களை, அந்த காலி இடங்களை முறைப்படி அதற்கான தேர்வுகளை நடத்தி, அதற்கான அந்த கவுன்சிலிங்லாம் நடத்தி வெகு வேகமாக அதை நிரப்புவதற்கான விஷயங்களை குறித்து ஆய்வு பணிகள் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன், உடற்பயிற்சி கல்வி, அதை எடுக்கக்கூடிய நம்முடைய அந்த பிடி டீச்சர்ஸினுடைய அந்த வேகன்சி அடையாளம் காணப்பட்டு அதையும் நீங்கள் வேகமாக நடத்தணும்னு அதற்கான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி அதற்கான எக்ஸாமை உடனே கண்டக்ட் பண்ணுங்க, அந்த வேகன்சி நிரப்புகின்ற உத்தரவை அதை நாங்கள் வெளியிட போகிறோம். அதுக்கு முன்பு ஒரு ஆய்வு பணி இருக்குது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வெகு விரைவில் சேர்ப்போம். மிக்க நன்றி.